முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு போட்டித் தேர்வு விழிப்புணர்வு முகாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரியே தான் நான் பேசுவேன். ஃபஸ்ட்டு உங்களை அறிமுகப்படுத்திக்க நான் ஆசைப்பட்றேன். எல்லாம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ஸ் இருக்கீங்களா? இல்லை எல்லாமே ஃபைனல் இயர்ஸ் மட்டும் இருக்கீங்களா? புரியல. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 பேருமே கலந்துருக்கீங்க. ஓகே, இப்போ எப்படின்னா நம்ம வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே எத்தனை பேர் சுமாராக இருப்பீங்க? எத்தனை பேர் இருப்பீங்க ப்ரெசென்ட்டாக இருப்பீங்க? புரியல. ஒரு 500 மெம்பர்ஸ் வச்சுக்கலாமா? உங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குமா? யாருமே சிரிக்கிறதுக்கு வரல, சிந்திக்க தான் வந்திருக்கோம். இங்கே எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. நம்மளாம் சும்மா சின்னவங்க, வளர்ந்து வரவங்க. இவங்களுடைய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? நாங்கள் இது மாதிரி காலேஜஸ் படிக்கிறப்ப இது மாதிரி ஒரு அவேர்னஸ் எங்களுக்குலாம் இல்லை. இருந்திருந்தால் இன்றைக்கி நானும் கலெக்டராக வந்திருப்பேன். புரியுதுங்களா? இந்த ப்ரோக்ராமுக்கு இது மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் காலேஜில் நான் படிக்கிறப்ப இருந்திருந்தால் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நமக்கு இல்லை, உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், பயன்படுத்திக்கிங்க. ஒரு 500 பேர் வந்திருப்போமா? ஒரு எக்ஸாம், ஒரு கால் ஃபார் வருதுன்னு வைங்க, டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை பேர் அப்ளை பண்ணுவீங்க? இதில் நீங்களே திரும்பி பாருங்களே. ஒரு 70% அப்ளை பண்ணுறாங்க. மிச்சம் 30%க்கு கவர்மெண்ட் ஜாப் வேணாமா? இன்ட்ராக்ட் பண்ணுங்கம்மா. இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நல்லா இருக்கும் செஷன். இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க டீச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது நல்லா இருக்காது, காலேஜஸ் மாற போயிடும். அப்ளை பண்ணுறது எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்க? 70%. இதில் எத்தனை பேர் சின்சியராக படிப்பீங்க? நீங்களே பின்னாடி திரும்பி பாருங்களே, எத்தனை பேர் படிப்பாங்கன்னு பாருங்களே. தெரியுதுங்களா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு? தெரியுதுங்களா? இங்க எல்லாத்துக்கும் அரசு வேலைக்கு போறதுக்கு ஆசை இருக்கா? ஆசை இல்லையா? ஆசை இருக்கவங்க மட்டும் இருக்கலாம். இல்லை இது ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடந்துட்டு போனோம்னா நம்ம பேசி எல்லாமே வேஸ்ட்டு தானே. இவன் ஐஏஎஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணவே முடியாது. நான் கலெக்டரேட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே 2 கலெக்டர் சாரை பார்த்துருக்கேன். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவங்கள பார்க்குறதே பெரிய புண்ணியம் நினச்சிக்கணும். இப்போ எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. எல்லா பேத்துக்குமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அவங்கள டெய்லி நம்ம பார்க்குறப்ப நம்மளும் அது மாதிரி ஆகணும்னு தோணும். ஓகேங்களா? அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ அதில் 70% பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் சின்சியராக படிப்பேன்னு சொல்கிறாங்க. மிச்சவங்க ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வீட்டில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க, நம்ம அப்ளை பண்ணிடுறோம். இப்போ தெரியாது. நானும் 2013 பிஇ மெக்கானிக்கல் அதியமான் காலேஜில் முடித்தேன். 2015 வரைக்கும் வீட்டில் எதுவுமே சொல்லலை. சரி பையன் படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், ஒரு வேலைக்கு போயிடுவோம் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வேலை ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் கிடைக்குதா? வேலை கிடைக்குதா? இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப நான் வந்து பழனி ஆயக்குடியில் இலவச பயிற்சி மையத்தை மரத்தடியில் தான் படித்தேன். அதை ரொம்ப பெருமையாக பேசுவேன். ஏன்னா அங்கே நீங்கள் பழனி பார்த்துருக்கீங்களா? பழனி ஆயக்குடிக்கு, பழனி முருகன் கோயிலுக்கு போகிறதோட நம்ம ஆயக்குடியில் மிதிச்சுட்டு தான் போவாங்க நிறைய பேர். மரத்தடியில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் அங்கே பழனி தண்டாயுதபாணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தெரியுமா? அங்கே நீங்கள் ஃபஸ்ட் இயர் போனோன்னே உங்களுக்கு யூனிவர்சிட்டி புக்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஸ்கூல் புக்ஸை கொடுத்துருவாங்க. அங்கே படித்தவங்க தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் தமிழ்நாடு முழுவதும். என்னன்னா உங்களுக்கு ஒரு போட்டித் தேர்வுக்கு ஒரு கால் ஃபார் வருதுன்னா இதில் நிறைய பேருக்கு அவங்களுக்கே இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ண தெரியாது. ஆனால் எல்லா பேத்துக்குமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரியும், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண தெரியும், வேறு என்னென்னமோ ஒரு அப்ளிகேஷன்லாம் இருக்குது. டைம் போக்குறதுக்கு என்ன வேணாலும் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறதுக்குன்றதுக்கு ஒரு 4 வரி இருக்கும். 4 வழி. என்னன்னா ஒரே ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க, அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. அது இப்போ இல்லைனாலும் எப்போ இருந்தாலும் நீங்கள் சாதிச்சிருவீங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னையவே நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் போனப்போ குரூப் 2க்கு இன்டர்வியூ நடக்கும்லங்க. நாங்கள் போனப்போ குரூப் 2க்கு இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே அருண்மொழி சார் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக இருந்தாங்க. இப்போ யார் டிஎன்பிஎஸ்சி சேர்மன்? யார் டிஎன்பிஎஸ்சி சேர்மன்? யூபிஎஸ்சி சேர்மன் யாரு? நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு நீங்களே பார்த்துக்குங்க. நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் தேடுங்க. வாழ்க்கையில் எதாக இருந்தாலுமே தேடுனா தான் கிடைக்கும். இங்கே இன்னும் விசாகன் சார் வரல, இன்னும் நம்ம எஸ்பி சார் வரல. ஆனால் அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்தாங்களா? அது மாதிரி நீங்கள் வரணும்னு நினச்சிக்கோங்க. எப்பயுமே உங்கள் பேருக்கு முன்னாடி ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டால் தானே ஆக முடியும். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டால் தானே ஆக முடியும். ஒன்றும் பெருமைக்காக சொல்லலைங்க. நான் 7வது படிக்கிறப்ப என் பேருக்கு முன்னாடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு போட்டுக்குவேன், மணிகண்டன் ஐபிஎஸ்ன்னு போடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா என் பேருக்கு முன்னாடி தான் எந்த பதவியுமே இல்லை. நான் சொல்கிறது வந்து இந்திய காவல் பணி, இந்திய ஆட்சி பணி. நல்லா இருக்கா பேருக்கு பின்னாடி?
போட முடியாது. நம்ம பார்க்குற வேலையை கீழே தான் போடுவாங்க. ஆனால் அந்த IAS IPSன்றது எங்கே போடுவாங்க, பேருக்கு முன்னாடி போடுவாங்க. அது மாதிரி வரணும் நீங்கள். ஓகே, நான் என்னோட குரூப் 2 அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ குரூப் 2 மெயின்ஸ் நீங்கள் எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? குரூப் 4 எழுதிருக்கீங்களா? குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களா ரீசெண்டாக? நீங்களே திரும்பி பார்த்துங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வயசு எத்தனை? வெறும் 10வது படிச்சிருந்தா போதும். நான் மேனேஜ்மெண்ட்டை ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். பிளேஸ்மெண்ட் கிளாஸ் நீங்கள் ஒன்று இருக்குமா, அங்கே வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் இந்த பையன் வந்து இவ்வளோ லட்சத்தில் பிளேஸ் ஆகிறன்றது ஒட்டுறதை விட ஒரு குரூப் 4ல் ஒரு பையன் வேலைக்கு போயிட்டான், ஒரு குரூப் 2ல் ஒரு பையன் வேலைக்கு போயிட்டான், அவனோட ஃபோட்டோ முன்னாடி போட்டீங்க நீங்களே, அவனை பார்த்து கண்டிப்பாக சொல்கிற 4 பேர் வேலைக்கு போவான். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எந்த கம்பெனியில் வேணாலும் நீ எந்த ஒரு போஸ்ட்டில் வேணாலும் உட்காந்துருக்கலாம். ஸ்க்ரீனிங்கில் கையெழுத்து போட முடியுமா? நம்மளால போட முடியும். கெசட் ஆஃபீஸர் ஆனால் போட முடியும். அதுக்காக தான் இந்த அரசு பணின்றது வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பணி. எல்லா விதத்துக்கும் ஒரு ஆர்வம் வேணும், ஒரு ஆசை வேணும். அந்த 2 மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ குரூப் 4க்கு எத்தனை ஏஜ் லிமிட் என்ன அப்ளை பண்ணுறதுக்கு? உங்க எல்லாத்துக்கும் 18 தாண்டிடுச்சுல, ஏன் அப்ளை பண்ணல? வேணாமா உங்களுக்கு? 18 தாண்டலையா? எல்லாத்துக்கும் வயசு 15ஆ? சரி, ஃபர்ஸ்ட் இயர் விட்டுருக்கோமா, செகண்ட் இயர் தேர்ட் இயர் நிறைய இருப்பீங்கல்ல. இல்லை, நான் ஆயக்குடியில் பேசுகிறேன்னா இன்னுமே கொஞ்சம் எப்படியும் ரொம்ப ஹார்ஷாக பேசுவேன். இல்லைன்னா நமக்கு வந்து நேரங்கள் வீணாகிக்கிட்டே இருக்கு. அதுக்காக சொல்கிறேன். இப்போ கூட ஒருத்தவங்க புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது இன்னொருத்தர் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்க செஞ்சுக்கிட்டு இருப்பான். இவன் நான் இப்போ குரூப் 2 கேடட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா. போன 24 எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, மெயின்ஸு. அதை போய் திரும்ப எழுதியிருக்கேன். போன குரூப் 1 பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் விட்டாச்சு. இல்லைன்னா டிஎஸ்பி யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கேன். யூனிஃபார்ம் போட்டு நல்லா இருக்கும்ல, பசங்களுக்குலாம் ஒரு பெரிய ரோல் மாடல் மாதிரி இருக்கும் யூனிஃபார்ம் போட்டால். அடுத்த கால்பர் எஸ்ஐ வரப்போகுது தெரியுமா தமிழ்நாட்டில்? நம்ம டிஜிபி சார் சொல்லியிருக்காரு 500 போஸ்ட் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம காலேஜ்லேருந்து ஒரு 50 போஸ்ட் கிரியேட் பண்ணலாமா? நீங்கள் இங்கே எஸ்ஐ கிளாஸ் எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் ஒரு 3 வருஷமா எஸ்ஐலையும் சரி போலீஸ்லையும் சரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் தான். ஆனால் யாருக்கும் வெளியில் தெரியாது. இப்போ கொடுத்தா அடிப்பேன். அதுக்கு என்ன காரணம்? நான் என்ன படிச்சிருக்கேன்? எங்கேயுமே போய் கோச்சிங் சென்டருக்கு பணம் கொடுத்துல எங்கேயுமே படிக்கல. ஈவன் இன்டர்வியூ கூட நான் எங்கேயுமே போகல. ஏன்னா எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். தேடுதல் எந்த மாதிரின்னா, உங்களை எந்த இடத்துல அவமானப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல நம்ம சாதிக்கணும்னு ஒரு வெறி வரும். நான் இன்னும் பெருமையா பேசுவேன். நீங்க இந்த காலேஜில் இப்போ இங்கே வந்து நீங்க பேசணும், ஒரு போஸ்டிங்ஸ் வாங்கிட்டீங்க கூட வந்து பேசுறேன்னு வச்சுங்களேன், அதுதான் நீங்க வாழ்க்கையில் உங்க அப்பா அம்மாவுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயம். நம்ம படிச்ச இடத்துல என்னை வந்து நிறைய காலேஜஸ்ல கூப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க. நிறைய பேர்த்தோட நம்பர்ஸ் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு. நம்ம கூட படிச்சவங்க, நம்ம சொல்லி கொடுத்து படிச்சவங்க ஒரு 100-150 பேர் போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை விட நம்ம ஒருத்தவனுக்கு சொல்லி கொடுத்து ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஒரு 200 பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு கவுண்டை மட்டும் சொல்கிறேன், 200 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வேலை பார்க்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு தனி மனிதன் மணிகண்டனால முடிஞ்ச விஷயம் ஏன் உங்களால முடியாது? அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன்னு மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வருதுன்னா நம்மளே போய் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டரும் யாரையுமே நம்பக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருக்கோம்ல, 10th முடிச்சிருக்கோம்ல, 12th முடிச்சிருக்கோம்ல, காலேஜ் வந்திருக்கோம்ல, நமக்கு ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண தெரியாதா? ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவன் யாரோ ஒருத்தவன் இப்போ உங்கள் பேர் வந்து மணிகண்டன் எங்களே பெண்ணுன்னு சொல்லி போட்டு அப்ளை பண்ணிடுவான். உங்களுக்கு இப்போ எதுவுமே தெரியாது. நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி கவுன்சிலிங் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறப்ப என்னப்பா பெண்ணுன்னு போட்டிருக்கு, நீங்கள் ஆண் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எப்படி இருக்கும்? இதில் ஒரு பதவி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அது சின்சியராக படித்து பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அதோட வழி என்னன்னு தெரியும். இதில் ஒரு பியூட்டி நடக்கும் என்னென்னா, நம்ம குரூப் 4 எக்ஸாமோ குரூப் 2 எக்ஸாமோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு காலேஜை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா, இதே காலேஜுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாதியார் அந்த கிளாஸில் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பார். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா? வேற எங்கேயாவது நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்களை பார்க்க முடியுமா? ஏன்? அவங்களுக்கு வயசு எத்தனை? ஈவன் நாங்கள் எங்கள் குரூப் 4ல் வந்து நான் 2018 குரூப் 4ல் பாஸ் பண்ணி வேலைக்கு போனேன். அடுத்து 2019 குரூப் 2, அடுத்து 2020 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு, MTS எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், SSC எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், ஃபாரஸ்ட் எக்ஸாமு, போலீஸ் எக்ஸாம், எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் பாஸ் பண்ணிடுவோம். ஆனால் எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ். நான் சொல்கிறத மட்டும் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நோட்டு வச்சுருக்கீங்களா? பேனா வச்சுருக்கீங்களா? இங்கே கலெக்டர்ஸ் அவங்களாம் வந்து பேசுவாங்க. நான் என்ன பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து ஒரு 2-3 கால்ஃபார் வரப்போகிறது தமிழ்நாட்டில். எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது. எல்லாமே எலிஜிபிள் ஆயிருவீங்களா? டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். சப்போஸ் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு போய் பகிர்ந்துக்குங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது. இதுக்கு என்ன பண்ணலாம்?
இன்னும் அடுத்து இப்போ குரூப் 4 ரிசல்ட் வந்துருங்க, அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ இந்த மாதத்துக்குள்ளே போட்டுருவாங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பான் வேலை இல்லாமல், அவன் அடுத்த வாரம் ரிசல்ட் போட்டதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவான். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ ஒன்றுமே தெரியாது, வா மச்சான் போ மச்சான். அடுத்து கலெக்டரேட்டுக்குள்ளே போனால் அவனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, மச்சான் நான் கலெக்டரேட்டுக்கு வந்திருக்கேன்டா, எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும்டா வாங்கி கொடுறா அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கும்? நம்ம கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கலெக்டரேட்டுக்குள்ளே போய் வேலை பார்க்க முடியுமா நம்மளால? உள்ளே போய் ஏதோ ஒரு தகவல் வாங்க முடியுமா அரசு அலுவலகத்தில்? ஒரு மாற்றம் வேணும்னா நம்மள்ட்ட இருந்து தான் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும். அதுக்கு என்ன வேணும்? அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, சரி உனக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒன்று சேர் புரட்சி செய் சொல்லியிருப்பார்ல உங்களுக்கு. அம்பேத்கரே தெரியாதா? யாருன்னே தெரியாதா? தெரியும்ல. ஓகே, அதிகாரத்தை கைப்பற்றணும்னா படிப்பு ஒன்றுனால மட்டும்தான் முடியும். இங்கே இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே யார்ட்டையும் பணம் காசு இருக்கா? பணம் காசு இருக்கா? யார்ட்டையுமே பணம் காசு இல்லை. ஆனால் உழைக்கிறதுக்கு எல்லா பேத்துக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னடா அவன் பெருமை பேசிக்கிட்டே இருக்கானே. என்னால் வந்து பணம் கட்டி படிக்க முடியாது குரூப் 2 மெயின்ஸுக்கு, என்னால் குரூப் 1 மெயின்ஸுக்கு பணம் கட்டி படிக்க முடியாது. சென்னையில் நீங்கள் போனீங்கன்னா 80,000 70,000 எக்ஸ் அண்ட் ஒய் இசட் எல்லா கோச்சிங் சென்டர்லையுமே. ஆனால் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலே உட்காந்து நான் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, என் கூட 8 பேர் வேலை பார்க்குறாங்க. 8 பேருமே சென்னையில் மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. அவங்களோட நான் மார்க் அதிகமாக தான் எடுத்து திண்டுக்கல். இப்போ சார் வந்தோடனே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட கேட்டார், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க சார்? லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. திண்டுக்கல்லில் தான் அவங்க சொந்த ஊர் இது, திண்டுக்கல் தான். திண்டுக்கல்லே படித்து திண்டுக்கல்லே வேலை வாங்கியிருக்கீங்களா? இது எத்தனை பேர்த்துக்கு சாத்தியமாகும்? நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலியமாக தான் சாத்தியமாகும். இப்போ ஈவன் நம்ம கலெக்டர் ஆனாலும் அதர் டிஸ்ட்ரிக்டில் தானே போடுவாங்க. நீங்கள் சொந்த மாவட்டத்தில் நீங்கள் வேலை பார்த்து பாருங்களே, அதில் ஒரு கெத்தே இருக்கும். இப்போ ஈவன் குரூப் 1 ஆகிட்டா கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளை வெளி மாவட்டத்தில் போடுவாங்க. நீங்கள் டாப் ரேங்க் எடுத்துருங்களே, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மாவட்டத்துக்குள்ளே வருவீங்க. அது என்னன்னா நம்ம காதுபடியே பேசுவாங்கல்ல, இவெல்லாம் என்னத்துக்காக போகிறான், எப்போ பார்த்தாலும் புக்கை தூக்கிட்டே போய்கிட்டு இருக்கானு. அவங்க முன்னாடி நம்ம ஒரு நாள் வேலைக்கு போயிட்டோம்னு வைங்களே, அவங்க அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் நம்ம சொந்த ஊரில் வேலை பார்க்குறது, வேறு எதுக்காகவும் இல்லை. அவனை வாண்டடாக கூப்பிட்டு நான் அவனுக்கு அட்டஸ்டேஷன் சைன் பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் பேர், இப்போ நீங்கள் தான் மணிகண்டன் சொல்கிறதுக்கு ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போகணுமா? அதை நம்ம போடணுன்ற ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்குங்க. கிரீனிங் சைன் போடாமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு தாட் வச்சுக்கலாம். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் வேலை வாங்கிடலாமா? அந்த 2 வருஷம் நம்ம படிக்கிற படிப்பு 30 வருஷத்துக்கு ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக இருக்கலாமா இல்லையா? முன்னாடி நான் வந்து பஸ்ஸில் வர்றதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டு இருப்பேன். இன்றைக்கி நான் கார் வாங்கிட்டேன். சொந்த மாவட்டத்தில் குரூப் 4 எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் குரூப் 4 கேடட்டில் உள்ளே போனேன். அடுத்து 2A போஸ்ட்டு போனேன். அடுத்து 2 இன்டர்வியூ போஸ்ட்டு. கலெக்டரேட்லேயே வேலை பார்க்குறேன். என்னோட வீட்டுக்கும் என்னோட ஆஃபீஸ்க்கும் ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் தான் இருக்கும். எனக்கு சம்பளம் 50,000 ரூபா. யாருமே சகாயம் ஐஏஎஸ் சார் தவிர வேறு யாருமே சம்பளத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க, சொத்து பொறிப்பறைக்கெலாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லிடுவேன். ராமூர்த்தி சாரோட பிள்ளைங்க அவங்க எல்லாமே நேர்மைன்னு மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு எவ்வளோ சம்பளம் வருதுன்னு வெளியில் எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த சம்பளம் வாங்குறதுக்கா நீ படிப்பு அப்படின்றதுக்காக, வேற ஒன்றுமே இல்லை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.